ஹலோ எவ்ரிவன், லாஸ்ட் வீடியோவில் இந்த சிகரெட் பேண்ட்டுக்கு எப்படி பாடி மெஷர்மெண்ட் எடுத்து பேட்டர்ன் போடுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக நான் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் கேல்குலேட் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் இந்த பேண்ட்டை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச கிளாத்தில் மொத்தமாக 4 கிளாத் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு 2 கிளாத் இருக்கும், பேக்குக்கு 2 கிளாத் இருக்கும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த க்ராச் பாயிண்ட்டை தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டு பேக் ஏதாவது எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பேக் பார்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ரைட் சைட் கிளாத் வந்து உள்ளே இருக்கணும், ராங் சைடு வந்து உங்களை பார்த்தா மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த க்ராச் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம கரெக்டாக வளைவாக கட் பண்ணியிருப்போம்ல, இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ பொறுமையாக ஜாயின் பண்ணணும், இழுக்கக்கூடாது. இழுத்திங்கன்னா உங்களுக்கு கிளாத் வந்து எக்ஸஸ் ஆகும். ஏன்னா இது வந்து நம்ம கேர்வாக கட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் இழுக்காமல் பொறுமையாக வந்து மேலேருந்து நம்ம 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருப்போம். அந்த 1/2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கிளாத்தை இழுக்காமல் அப்படியே பொறுமையாக வந்து அந்த 1/2 இன்ச்சில் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டு அந்த கேர்வாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இப்போது இந்த ஸ்டிச்சஸ்க்கு மேலேயே நான் இன்னொரு ஸ்டிச் வந்து பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா இது நமக்கு கொஞ்சம் கேர்வாக இருக்குது. ஸோ அதனால் இழுத்தோன்னா ஸ்டிச்சஸ் வந்து பிரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இன்னொரு ஸ்டிச் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இதோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக இந்த மாதிரி தான் நமக்கு ஃபினிஷ் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி ஃப்ரண்ட் சைடும் நான் அந்த க்ராச் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டும் அதே மாதிரி தான் ரைட் சைடு வந்து உள்ளே இருக்கணும், ராங் சைடு வந்து உங்களை பார்த்தா மாதிரி இருக்கணும். க்ராச் பாயிண்ட் கிட்ட 1/2 இன்ச்சில் அதே ஸ்ட்ரெயிட் அண்டு கர்வாக ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட க்ராச் பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் டாட் வந்து கொடுத்துருந்தோம்ல, ஸோ அந்த டாட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து 1 இன்ச் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம டாட் வந்து பிடிச்சிடலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைட் கிளாத் வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ இந்த கிளாத்தை இந்த க்ராச் பாயிண்ட் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மேலே கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த டாட்டோட லென்த் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் இருக்கணும். ஸோ நான் வந்து மேலே 1/2 இன்ச் வந்து ஜாயினிங்க்கு, அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச். ஸோ டோட்டலாக 1.5 இன்ச் வந்து இதோட லென்த் இருக்கணும். இதோட வித்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ 1 இன்ச்சில் பாதி தான் நம்ம இதில் மார்க் பண்ணணும். ஸோ 1 இன்ச்சில் பாதி 1/2 இன்ச். ஸோ 1/2 இன்ச் வித்துலேயும் 1.5 இன்ச் லென்த்லேயும் மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், 1/2 இன்ச் வந்து நான் வித்தில் மார்க் பண்ணுறேன், 1.5 இன்ச் வந்து லென்த்தில் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து இந்த மாதிரி க்ராஸாக வந்து லைன் ட்ரா பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம டாட் வந்து எப்போவுமே ப்ளவுஸ்க்கெலாம் பிடிப்போம்ல, அந்த மாதிரி தான். இப்போ இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அயன் பண்ணி எடுக்கிறதுனாலும் அயன் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை அப்படியே விட்டுறதுனாலும் விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இதோட ஃபினிஷிங் வந்து இருக்கும். இப்போ 1 சைடு வந்து நம்ம டாட் பிடிச்சிட்டோம். இதே மாதிரி இந்த சைடும் டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. சேம் அதே தான், 1/2 இன்ச் வித்துலையும் 1.5 இன்ச் லென்த்லேயும் மார்க் பண்ணிவிட்டு க்ராஸாக லைன் ட்ரா பண்ணிவிட்டு டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு வந்து பெல்ட் பீஸ் வந்து அட்டாச் பண்ணுறதுனாலும் அட்டாச் பண்ணலாம், இல்லை ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நம்ம எலாஸ்டிக் கொடுக்கறதுனாலும் எலாஸ்டிக் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு கிளாத்தோட ரைட் சைட் பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் கிளாத்தோட ரைட் சைட் பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பேக் சைட் கிளாத்தோட ரைட் சைடு வந்து உள்ளே இருக்கணும். ஸோ ரைட் சைடு வந்து உள்ளே இருக்கணும், ராங் சைடு வந்து உங்களை பார்த்தா மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த 2 கிளாத்தோட சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ சைடு 2 கிளாத்துமே ஈவனாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஈவனாக இருக்க மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஈவனாக பிடிச்சிட்டு அப்படியே நம்ம சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருப்போம். அந்த 1/2 இன்ச்சில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறோம். சைடு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கிளாத் வந்து கொஞ்சம் வளைவாக கட் பண்ணியிருப்போம் ஹிப் போர்ஷன் கிட்ட. ஸோ எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்பில் 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, சைடு வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடக்கூடாது. நம்ம கீழே வந்து கட் ஓப்பன் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம எவ்வளோ இன்ச்சில் ஸ்டாப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம 1.5 இன்ச் வந்து கட் ஓப்பன் கொடுத்துருக்கோம். ஸோ 1.5 இன்ச் ப்ளஸ் 1.5 இன்ச் ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச். ஸோ டோட்டலாக 3.5 இன்ச்சில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேவா?
ஓகே, இப்போ கீழேருந்து 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. 3.5 இன்ச்சஸ் நம்ம ஏன் மார்க் பண்ணுறோம், நம்ம கட் ஓப்பனோட விசிபிள் வந்து 1.5 இன்ச்சஸ் கொடுத்துருந்தோம். ஸோ 1.5 + 1.5 + ஒரு 1/2 இன்ச், அதனால் 3.5 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இது வரைக்கும் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்லா லாக் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம கீழ் பாட்டமில் ஒரு 1/2 இன்ச் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா, ராங் சைட் பக்கமாக ஒரு 1/2 இன்ச் வந்து ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 2 பாட்டம் இருக்கும், ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சில் ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்டிச் பண்ண பக்கம் என்னோட லெஃப்ட் சைடில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடு வந்து க்ளோஸில் இருக்குது. ஸோ இந்த சைடு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டில் இருக்க கிளாத்தை நான் மேலே எடுத்து விட்டுட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கீழே இருக்குல்ல, இந்த கிளாத்தை இங்கே நம்ம நல்லா லாக் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க கிளாத்தை எடுத்து மேலே போட்டிருக்கேன், கீழே இருக்க கிளாத்தை எடுத்து நம்ம அந்த லாக் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணோம்ல, அந்த லாக் ஸ்டிச் வரைக்கும் நல்லா இழுத்து பிடிச்சி கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம மேலே எடுத்து போட்டிருக்கோம்ல, அந்த கிளாத்தை கீழ் பக்கமாக கொண்டு போய்க்கோங்க. இந்த மாதிரி கொண்டு போயிட்டு சேம் அதே மாதிரி தான் இப்போது இந்த கீழே இருக்க கிளாத்தை அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த லாக் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல வச்சுட்டு இதோட ஸ்ட்ரெயிட்டில் 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணதை டர்ன் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு கட் ஓப்பன் வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ கரெக்டாக நீட்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான ஷேப்பில் வந்து கிடைக்கும். ஓகே, நம்ம கட் ஓப்பனோட டிசைன் இப்படி தான் இருக்கும். ஸோ கரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கும் கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஒன் சைடு வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த சைடும் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ 2 கிளாத்தையும் ஈவனாக வச்சுட்டு 1/2 இன்ச்சில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரி கீழே கட் ஓப்பன் கிட்ட ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ நம்ம 2 சைடுமே சைடு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு 2 சைட்லையுமே கிராச் பாயிண்ட் கிட்ட நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போ கிராச் பாயிண்ட் கிட்ட சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கட் ஓப்பன் கிட்ட நம்ம ஃபோல்ட் பண்ணி விட்டுருப்போம். ஸோ இந்த ஃபோல்டிங்கை திரும்ப எடுத்து விட்டுருங்க. திரும்ப எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 2 கிளாத்துமே ஈவனாக வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தான் தெரியும், ஏன்னா நம்ம பேக் சைடுக்கு 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் கரெக்டாக. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தான் தெரியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எதுவும் பார்த்துக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக கிளாத்தை ஈவனாக மட்டும் வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஜாயினிங் வந்து கரெக்டாக வரும். ஸோ கீழேருந்து கிளாத்தை வந்து ஈவனாக வச்சுட்டு அப்படியே அந்த 1/2 இன்ச்சில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது கரெக்டாக அந்த கிராச் பாயிண்ட்டும் கரெக்டாக நமக்கு செட் ஆகணும். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இந்த கிராச் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த கிராச் பாயிண்ட் வந்து கரெக்டாக செட் ஆகணும். ஸோ அந்த 1/2 இன்ச்சில் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். ஓகேவா, ஸோ கிளாத்தெல்லாம் இழுக்காமல் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இந்த கட் ஓப்பனை டர்ன் பண்ணி விட்டுருங்க. டர்ன் பண்ணி விட்டுட்டு நம்ம 1/2 இன்ச் மடித்து ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த 1/2 இன்ச்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுனாலும் ஸ்டிச் பண்ணலாம், இல்லை நீங்கள் கீழே ஹெம்மிங் பண்ணுறதுனாலும் ஹெம்மிங் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம சைடில் கிராச் பாயிண்ட் ஜாயின் பண்ணோம்ல, ஸோ இங்கே வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் கீழ் பாட்டமில் வந்து அந்த 1/2 இன்ச்லேயே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சில் மேலே அந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக நமக்கு 1.5 இன்ச்சில் இருக்கணும். ஓகேவா, கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது கீழே ஏதாவது கிளாத் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கை வச்சு செக் பண்ணிக்கோங்க. கீழே கிளாத் இருந்துச்சுன்னா உள்ளே தள்ளி விட்டுட்டு அதை இப்படி எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும்.
ஓகே, இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நமக்கு ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த கட் ஓப்பன் கிட்ட நம்ம ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது இது சுற்றி ஸ்டிச் பண்ணும்போதும் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வந்து வரும். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த சைடும் நான் கீழே வந்து மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம மேலே வந்து பெல்ட் அட்டாச் பண்ணுறதோ இல்லை எலாஸ்டிக் அட்டாச் பண்ணுறதோ அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஃபுல்லாகவே எலாஸ்டிக் தான் அட்டாச் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பட்டி பீஸ் வேணும், பேக்கில் எலாஸ்டிக் வேணும்னா நீங்கள் வந்து செப்ரேட்டாக அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பட்டி பீஸ்னால் நம்ம கேன்வாஸ் வச்சு இந்த கிளாத்தில் அயர்ன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எலாஸ்டிக் எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பட்டி பீஸும் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் ரெண்டுமே எலாஸ்டிக் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? இப்போ உங்கள் பேண்ட்டோட இந்த ஹிப் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம கிளாத் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து ஆல்ரெடி கட் பண்ணும் போது எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கிளாத்தில் நம்ம பேண்ட் எவ்வளோ வித்தில் இருக்கோ அந்த வித்துக்கு நான் இதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ என்னோட பேண்ட் வித்து வந்து 21.5 இருந்துச்சு. இப்போ நான் 22.5 மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம லென்த்தில் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டு கிளாத்தும் நமக்கு தனித்தனியாக தான் கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு தனியாக பேக்குக்கு தனியான்னு கிடைக்கும். இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும்ல, ஸோ அதனால் ½ இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இதோட வித்து வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதோட லென்த் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட் பண்ணி வச்சுருப்பீங்களா எலாஸ்டிக். ஸோ உங்கள் எலாஸ்டிக் வந்து என்ன சைஸ் இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு பாருங்கள். ஸோ உங்கள் எலாஸ்டிக்கை இப்படி வச்சுட்டு அதை வந்து இன்னொரு ஃபோல்டு பண்ணுங்கள். ஸோ கிளாத் மேலே கரெக்டாக இப்படி வச்சுட்டு இன்னொரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு ½ இன்ச் இல்லை 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எலாஸ்டிக்கோட டபுள் த பங்க் ஒரு ½ இன்ச் இல்லை 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா. ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மேலே வந்து ஃபோல்டிங்கில் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து நம்ம ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா? இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா, உங்களுக்கு நீட்டாக கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் நீட்டாக எடுத்துக்கலாம். அதாவது 21 + 21 42 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு கிளாத் வந்து லென்த்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த 42 வந்து எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுனாலும் ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் மேலே வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சைடு ஜாயின் பண்ணியாச்சு. இன்னொரு சைடும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த ஃபேண்ட்டோட லென்த்துக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்னொரு சைடும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேண்ட் பீஸ் கூட இந்த பீஸை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் பேக் சைட் பார்ட்டோட ராங் சைடு வந்து எடுத்து போட்டிருக்கேன். ஸோ ராங் சைடு மேலே இந்த கிளாத்தோட ரைட் சைடு வந்து உள்ளே இருக்கணும், ராங் சைடு வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி வச்சுட்டு கரெக்டாக அந்த ½ இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருப்போம். அந்த ½ இன்ச்சில் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இது கூட வந்து எலாஸ்டிக் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ எலாஸ்டிக்கோட வித்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு 6 இன்ச்சஸ் 5 இன்ச்சஸ் வந்து கம்மியாக வந்து எலாஸ்டிக் எடுத்துக்கணும். இப்போ என்னோட வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 36 இன்ச்சஸ். ஸோ 36 இன்ச்சஸ்லேருந்து ஒரு 6 இன்ச்சஸ் கம்மி பண்ணோம்னா 30 இன்ச்சஸ். இப்போ நான் இந்த எலாஸ்டிக் வந்து 30 இன்ச்சஸில் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப டைட்டாக வேணும்னா நீங்கள் 6 இன்ச்சஸ் கம்மி பண்ணிக்கலாம். சாரி, உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபிட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் 6 இன்ச்சஸ் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு டைட்டாக வேணும்னா நீங்கள் வந்து 5 இன்ச்சஸ் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நான் எலாஸ்டிக்கோட வித்து வந்து 30 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இந்த எலாஸ்டிக்கை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 2 பக்கமும் ஓப்பனில் இருக்கும்ல, அதை வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா வந்து ஒரு 2-3 ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எலாஸ்டிக்கை வந்து கோப்பாங்க. ஸோ அப்படி பண்ணோம்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த எலாஸ்டிக்கை எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ½ இன்ச்சில் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த ½ இன்ச் ஜாயினிங்கில் ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டிச்சஸ்க்கு கொஞ்சம் மேலே இந்த எலாஸ்டிக்கை வச்சு இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணி அந்த ஸ்டிச்சஸ்க்கு மேலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அவ்வளோதான்.
இப்போ பாருங்கள், இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இப்போ இந்த மெயின் கிளாத்தையும் இந்த மேலே ஸ்டிச் பண்ண கிளாத்தையும் ஜாயின் பண்ணோம்ல, அந்த ஜாயின் பண்ண 1/2 இன்ச் மேலே தெரியும். அந்த 1/2 இன்ச்சுக்கு மேலே இந்த எலாஸ்டிக்கை வைக்கணும். எலாஸ்டிக்கை வச்சு இந்த மேலே வந்து மீதி கிளாத் இருக்குல்ல, இந்த கிளாத்தை இப்படி 1/2 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் கொடுத்துருப்போம். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு தெரியும். அந்த ஸ்டிச்சஸ்க்கு மேலேயே இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். எலாஸ்டிக் மேலே ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஓகேவா? கிளியராக? எலாஸ்டிக் மேலே ஸ்டிச் பண்ணக்கூடாது, கிளாத் மேலே தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ எலாஸ்டிக் மேலே ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு எலாஸ்டிக் வந்து நகராது. ஸோ பார்த்து பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்படி இழுத்து விட்டு ஸ்டிச் பண்ணணும். ஸோ எலாஸ்டிக் வந்து சுருங்கும். கொஞ்சம் தூரம் வந்தோடனே எலாஸ்டிக் சுருங்கும். இந்த மாதிரி கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எலாஸ்டிக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், சுருங்கி இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக எலாஸ்டிக்கை உள்ளே தள்ளிட்டு அந்த 1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச் போட்டது தெரியும். அந்த ஸ்டிச்சஸ்க்கு மேலேயே தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். எலாஸ்டிக் மேலே ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. ஸோ பாதி தூரம் ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது நமக்கு எலாஸ்டிக் வந்து கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த சைடு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து இப்படி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இழுத்து விட்டுட்டு இந்த எலாஸ்டிக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். நம்ம ஸ்டிச் பண்ணும் போது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இதை மட்டும் பார்த்து கவனமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு எலாஸ்டிக் வந்து நல்லா இழுத்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா? நல்லா வந்து இழுத்து விடுங்க. இழுத்து விட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம எலாஸ்டிக்கில் ஒரு ஸ்டிச் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு ஸ்டிச் வந்து நம்ம மேலே பண்ணணும். ஸோ நம்ம சைட் ஜாயினிங் இருக்கும்ல, அதோட சென்டர் இப்படி பிடிச்சிக்கோங்க. சென்டர் பிடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா எலாஸ்டிக்கை இழுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. 2 பக்கமும் இழுக்கணும். இப்போது நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி திருப்பினீங்கன்னா இந்த சைட் கிராச் பாயிண்ட்டோட சென்டர் இருக்கும். அதை வந்து இப்படி பிடிச்சிட்டு அந்த பக்கமும் நல்லா இழுத்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இதே மாதிரி அடுத்த சைடோட சென்டரும் அடுத்த சைடோட கிராச் பாயிண்ட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்படி இழுத்து பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்னொரு ஸ்டிச் வந்து பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் மேலே எலாஸ்டிக் வந்து இருக்கும். ஸோ இதுதான் இந்த பேண்ட்டோட ஃபினிஷிங். ஸோ நீங்கள் சிகரெட் பேண்ட்டுன்னு போகும்போது ஃப்ரண்ட்டில் வந்து பட்டி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து லுக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து அது டிஃபிகல்ட்டாக இருக்குன்றதுனால ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நான் வந்து எலாஸ்டிக் வந்து அட்டாச் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நான் இந்த பிக்சரில் காமிச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி முன்னாடி வந்து பட்டி பீஸ் வந்து அட்டாச் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு சிகரெட் பேண்ட்டோட லுக் வந்து நல்லா நீட்டாக தெரியும். நம்ம எலாஸ்டிக் அட்டாச் பண்ணதுனால உங்களுக்கு பலோசோ பேண்ட் மாதிரி தெரியலாம். ஸோ நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து நான் சொன்ன மாதிரி பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா காட்டன் கிளாத்தில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வளவலன் கிளாத் வந்து சூஸ் பண்ணாதீங்க. நமக்கு நீட்டான ஃபினிஷிங் வந்து வராது. ஸோ காட்டன் கிளாத்தில் பொறுமையாக அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். ஓகே, இந்த கிளாஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கிளாஸில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பண்ணலாம், நாளைக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுகிட்டே போகாதீங்க. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோன்னா அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அது நம்ம மைண்டில் நிற்கும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.